யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முன்பு நடந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை, தமிழ்நாடு 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு சென்ற முறை கொடுத்து வென்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற ராமநாதபுரம் தொகுதியையே மீண்டும் எங்களுக்கு தந்து உதவ வேண்டும் என்ற கோரிக்கை இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக நாங்கள் வைத்தோம். முதல்ல அதை வைத்ததோடு இன்னொன்னையும் சொன்னோம். கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய காலத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் தொடர்ந்து லோக்சபாவுக்கு முஸ்லீம் லீக்குடைய எம்பிகளை தொடர்ந்து அனுப்பி வந்திருக்கிறோம். அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து முஸ்லீம் லீகின் சார்பில் காயிதே மில்லத் காலத்திலிருந்து 27 வருஷம் தொடர்ந்து அனுப்பி வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் உண்டு. அது சில வரலாற்று பிழைகளினாலோ அல்லது மாற்றங்களினாலோ அது இடையிலே தடைபட்டு போய்விட்டது. அந்த நல்ல வரலாறு திரும்பவும் தொடர்ந்து நடக்க வேண்டும். அந்த நல்ல வரலாறு தொடர்ந்து நடப்பதோடு இனி வருங்காலம் முழுவதிலும் அப்படிப்பட்ட வரலாறு நீடிக்குமாறு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய முஸ்லீம் லீகிற்காக வேண்டி ஒரு ராஜ்யசபா சீட்டையும் ஒதுக்கி தந்தால் மேன்மையாக இருக்கும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டோம்.